சொன்னா எவன்டா கேட்குறான்? பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையலனாலும் கிடைச்ச வாழ்க்கையை பிடிச்சி ஏற்றுக்கிறது தான் வாழ்க்கை. நம்மளை விட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா கையை கிழிச்சிக்கிறது, காலை கிழிச்சிக்கிறது, கழுத்தை கிழிச்சிக்கிறது. நான் ஒன்று கேட்குறேன், இந்த உடம்பு என்ன உங்களுக்கு சொந்தமானதுன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக கிடையாது. உங்கள் உயிரை கொடுத்தது உங்கள் அப்பா, உங்கள் உடம்பு கொடுத்தது உங்கள் அம்மா. உங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணம் வரும்போது தூங்கிக்கிட்டு இருக்க உங்கள் அம்மா அப்பா மூஞ்சி போய் பாருங்கடா. உங்களுக்காக காலம் முழுக்க உழைச்சு தேஞ்சு போன வெடிப்பு விழுந்த அந்த கால்கள், உங்களுக்கு சோறு போடணுன்றதுக்காக எத்தனையோ நாட்கள் பட்டினி கிடந்து சுருங்கி போன அந்த வயிர்கள். என் புள்ள நாளைக்கு நல்லா வந்துருவான், நாங்கள் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்ற நம்பிக்கையோட கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க உங்க அம்மா அப்பாவோட மூஞ்சியை பாருங்க. அவங்க உங்களை மட்டும்தான் உலகமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கனவு, அவங்க எதிர்காலம், அவங்க நம்பிக்கை, அவங்க லட்சியம் எல்லாமே நீங்க மட்டும்தான். யாரோ ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, யாரோ ஒரு பையன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஈஸியா அவங்கள நீங்க காயப்படுத்திக்கிறீங்க. வேண்டாண்டா. உங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்களால ஒரு செகண்ட் கூட சந்தோஷமா இருக்க முடியாது.